نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها عدل ولا تنفعها شفاعة ولا هم ينصرون وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين صدق الله العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நான் இப்பொழுது ஓதிய 3 வசனங்கள் அதில் முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது பனு இஸ்ரவேலர்களை அழைத்து சொல்லுகிறார். பனு இஸ்ரவேலர்களே, நீங்கள் என்னுடைய நிஅமத்தை, என்னுடைய அருட்கொடையை நினைத்து பாருங்கள். உங்கள் மீது நான் பொழிந்த, உங்கள் மீது நான் செய்திருந்த அந்த அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். இன்னும் நான் உங்களை உலகத்தார்கள் அனைவர்களை விட சிறப்பாக்கி வைத்தேன் என்று அல்லாஹ் சொல்றார். அதற்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது வத்தகூ யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த நாளில் எந்த ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அவர்களிடத்திலிருந்து அவர்களிடத்திலிருந்து எந்த நீதத்தையும் பகரத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். மேலும் அவர்களுக்கு எந்த பரிந்துரையும் அவர்களுக்கு பலன் தராது, அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யப்பட மாட்டாது என்று அல்லாஹ் கூறுகிறார். இதே வசனங்களை, இதே வார்த்தைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சூராவினுடைய ஆரம்பத்திலும் கூறினார். இதே விஷயம் தான், எந்த மாறுபாடும் இல்லாமல் சொன்னார். பனு இஸ்ரவேலர்களை நோக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேச ஆரம்பிக்கும் பொழுதும் இதையே சொன்னான். அவர்களை நோக்கி பேசி முடிக்கும் பொழுதும் இதையே சொல்லி முடிக்கிறார். தொடர்ந்து பனு இஸ்ரவேலர்களை பற்றித்தான் அல்லாஹ் இந்த வசனங்களில் தொடர்ந்து சொல்லி வந்தான். இவன் கிட்டத்தட்ட இந்த முதலாவது ஜுஸு முடியக்கூடிய இந்த தர்வாயிலே, அதற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் அல்லாஹ் அதே பனு இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லுகிறான், திரும்பவும் சொல்லுகிறான், நீங்கள் நான் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். அப்ப தான் செய்த அந்த நியமத்துகள் அனைத்தையும் விரிவாக அல்லாஹ் சொல்லியதற்கு பிறகு முதல்ல நீங்க நினைத்து பாருங்கன்னு சொல்லி அவன் செய்த அந்த அருட்கொடைகளை எல்லாம் விரிவாக ஒவ்வொன்றாக சொல்லி வந்தான். அப்ப அவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு செய்த நிறைய அருட்கொடைகள், அவர்களுக்கு செய்த உபகாரங்கள், அவர்களை சிறப்பித்த அந்த சிறப்புகள், இவைகள் எல்லாவற்றையும் சொல்லி முடிக்கும் பொழுது திரும்பவும் சொல்லுகிறான். இவ்வளவு விரிவா சொன்ன பிறகு சொல்றான், இப்ப என்னுடைய அருட்கொடைகளை நீங்க நினைச்சு பாருங்க. அவர்களை அன்பாக அழைத்து சொல்றான், பனு இஸ்ரவேலர்களே, இஸ்ராயேலுடைய சந்ததிகளே. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், பனு இஸ்ராயேல் தான் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் தான் இஸ்ராயேல். அப்ப அவர்களுடைய சந்ததிகள் தான் பனு இஸ்ராயேல், அதாவது இஸ்ராயேலுடைய சந்ததிகள், பிள்ளைகள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான். அப்ப அவர்களை அல்லாஹ் அழைத்து சொல்லுகிறார், பனு இஸ்ரவேலர்களே, இஸ்ராயேலுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்னுடைய நியமத்துகளை நினைத்து பாருங்கள். அப்ப அவர்களை அன்பாக அழைத்து அவர்களுக்கு தன்னுடைய நியமத்துகளை திரும்பவும் நினைவூட்டி அதன் மூலமாக எச்சரிக்கும் விதமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை பற்றி அந்த சப்ஜெக்டை, அந்த தலைப்பை முடிக்கிறார். அப்ப அதே மாதிரி அதற்கு அடுத்த வசனத்துல 2வது வசனம், அதுலயும் அல்லாஹ் சொல்றான், மறுமையை பற்றியும் அவர்களுக்கு எச்சரிக்கிறார். வத்தகூ யௌமன், அங்கு பயமுறுத்தாட்டுகிறான், எச்சரிக்கிறார். அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். எந்த நாள்ல யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது,
ஒருவர் ஒருவருக்கு யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. தந்தை மகனுக்கு உதவி செய்ய முடியாது, மகன் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது, தாய் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது, பிள்ளை தாய்க்கு உதவி செய்ய முடியாது. அந்த நாள்ல எப்படிப்பட்ட நாள் அது? யா நப்சி யா நப்சி என்று சொல்லி சுற்றக்கூடிய நாள். என்னுடைய நிலை என்னவாகும் என்றுதான் எல்லோருமே பார்ப்பார்களே ஒழிய அடுத்தவர்களை பற்றி எந்த சிந்தனையும் சிந்திக்க மாட்டார். அங்கு வந்து என் மகனுடைய நிலைமை என்ன ஆச்சு, என்னுடைய மகளுடைய நிலைமை என்ன ஆச்சு, என் பிள்ளைகள்லாம் இருந்தாங்களா, அவங்களாம் என்ன ஆனாங்க, அதை பத்தி சிந்தனையே வராது. அதை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க. அப்ப இந்த உலகத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்த தாய், அங்கு வந்து அந்த தாய் வந்து பிள்ளைகளை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. அன்றைய நாளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொன்னான்? அன்றைய நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு மிரண்டோடுவான், உம்மிஹி தன்னுடைய தாயை விட்டு மிரண்டோடுவான், அபீஹி தன்னுடைய தந்தையை விட்டு மிரண்டோடுவான், சாஹிபதிஹி தன்னுடைய மனைவியை விட்டும், பனீஹி தன்னுடைய பிள்ளைகளை விட்டும் மிரண்டோடி கொண்டுதான் இருப்பான். யாரையும் பார்க்க மாட்டான். யாராவது அங்க இருக்க தெரிஞ்சா அவங்க நம்மகிட்ட எதுவும் கேட்டுருவாங்களோன்னு பயந்து ஓடுவாங்க. எதையும் கொடுக்கறதுக்கு தயாராக மாட்டான். நன்மையெல்லாம் எதுவும் கேட்டுருவாங்களோன்னு பயப்படுவான். அப்படிப்பட்ட அந்த நாள்ல யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லா யஜ்ஸி வாலிதுன் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் வாலிதிஹி ஷைஆ. ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்காக எதையும் செய்துவிட முடியாது, எந்த உதவியும் செய்ய முடியாது. அதே போல பிள்ளைகள் தன்னுடைய தந்தைக்காக வேண்டி எந்த உதவியும் செய்துவிட முடியாது என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்கிறார். அப்ப அப்படிப்பட்ட அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதை சொல்லிட்டு பேரும் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாளில் எந்த பகரத்தையும் கொடுத்து நீங்க தன்னுடைய தண்டனையை விட்டு உங்களை தப்பித்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அதே மாதிரி யாருடைய பரிந்துரையும் அங்கு உங்களுக்கு பலனளிக்கவும் செய்யாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அப்ப பல பரிந்துரைகள் பலனளிக்காத சொன்னா இது காபிர்களுடைய விஷயத்தில் சொல்லப்பட்ட விஷயம். மோமின்களுடைய விஷயத்தில் பரிந்துரை இருக்கிறது என்பது நாம் குர்ஆன்ல ஹதீஸுடைய கிதாபுகள்ல நாம் பார்க்கிறோம், ஹதீஸ்களையும் பார்க்கிறோம். மோமின்களுக்காக நபி அவர்களும் பரிந்துரை செய்வார்கள். அதே போல சில பேர் பரிந்துரை செய்வதற்கு உரியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பரிந்துரை செய்வார்கள். அந்த பரிந்துரைகள் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் என்று வந்திருக்கிறது. அப்ப அதனால மோமின்களுடைய விஷயத்தில் வேண்டுமானால் பரிந்துரைகள் அங்கீகரிக்கப்படும். காபிர்களுடைய விஷயத்தில் யாருடைய எந்த பரிந்துரையும் அங்கு செல்லுபடியாகாது. அதான் இங்க குறிப்பிடுகிறார். மேலும் அல்லாஹும் யுன்ஸரூன், அவர்கள் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாள் வருவதற்கு முன்னாலேயே உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை சரியாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னாலும் அது எல்லா மனித சமுதாயத்திற்கும் சேர்த்து சொல்லப்பட்ட விஷயம்தான். ஒரு மனிதன் ஒரு வழக்கில் சிக்கி தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டால் அவனை விடுவிப்பதற்காக 4 வழிமுறைகள் இருக்கிறது. அவன் தண்டிக்கப்பட்டு விட்டால் 4 வழிமுறைகளில் அவனை விடுவிக்கலாம். ஒன்று இருக்கிறது, அவனுக்கு யாராவது ஜாமீன்ல போய் ஜாமீன் எடுக்கலாம். நான் இவருக்கு பொறுப்பு, நான் அவருக்காக ஜாமீன் எடுக்கிறேன், ஒரு தொகையை கொடுத்து அவர் ஜாமீன் எடுக்கிறார். இப்ப இந்த நீதிமன்றத்தில் போய் அவர் ஜாமீன் தன்னுடைய பொறுப்புல அவரை வெளியே கொண்டு வரலாம். அந்த தண்டனையிலிருந்து அவரை வெளியே கொண்டு வரலாம். சிறையில் இருக்கிறார், அவர் வெளியே கொண்டு வருவார். இது உலகத்தினுடைய நடைமுறை. ஜாமீன்ல எடுத்தார், இவர் எல்லாத்துக்கும் பொறுப்பு. அவர் ஏதாவது தப்பு செஞ்சுட்டாருன்னா அதுக்கு பொறுப்பு யார்? ஜாமீன்ல எடுத்தவர் பொறுப்பு. இது மாதிரி ஜாமீனில் எடுத்து அவர் என்ன செய்யலாம்? வெளியில கொண்டு வரலாம். இரண்டாவது, அபராதம் கட்டி தண்டனையிலிருந்து விடுவிப்பது ஒன்று இருக்கிறது, இரண்டாவது ஒரு முறை. மூன்றாவது, செல்வாக்கு மிக்க மனிதர்களுடைய சிபாரிஷ் பரிந்துரையின் பேரில் தண்டனையை விட்டும் விடுவிப்பது என்பது ஒன்று இருக்கிறது, உலகத்தினுடைய நடைமுறை. நான்காவது ஒன்று இருக்கிறது, நாம் எங்கே தண்டிக்கப்பட்டு எங்கே ஜெயில இருக்கிறோமோ அந்த இடத்துல அந்த இடத்தில் ஏதாவது தாக்குதல் தொடுத்து அங்கு ஏதாவது கலவரம் பண்ணி இவர் செய்யறது அங்கிருந்து பலவந்தமாக வெளியே வருவது, அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வருவது ஒன்று. இந்த 4 முறைகளில் தண்டனையிலிருந்து தன்னை ஒருவர் தற்காத்துக் கொள்ள முடியும், தண்டனையிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும். ஆனா மறுமை நாள்ல, அந்த கியாமத்துடைய நாள்ல எந்த விதத்திலும் இந்த 4 முறைகள் எந்த முறையிலும் அவர் தன்னுடைய தண்டனையை விட்டு தப்பிக்க முடியாது. எந்த விதத்திலும் அவர் தப்பிக்க முடியாது. அங்க தண்டனை அபராத தொகை கொடுத்து நான் இதுக்கு பகரமா அபராத தொகை இவருக்கு எதுவுமே இருக்காதுங்க. அபராத தொகையை கொடுக்கறதுக்கு இவருக்கு தான் எதுவுமே கிடையாதுங்க. அப்ப அதனால எதையும் கொடுத்து இவர் அங்கு வரவும் முடியாது. வேற யாரும் இவருக்கு ஜாமீன் எடுக்க வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. அவங்க தங்களை தற்காத்துக் கொள்வதே பெரிய விஷயமா இருக்கு. தன்னுடைய நிலை என்னவாகுமோ என்று அவர்கள் பதறி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல
இவரை போய் என்னுடைய மகன், நான் உங்க மகன் தான் அப்படின்னு சொன்னா போப்பாக்கிட்ட அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, தள்ளி விட்டு போயிடுவாங்க. நானே என்னுடைய நபிமார்களே அப்படித்தான் சொல்லுவாங்க. நபி இடத்துல போனா ஒவ்வொரு நபிட்டையும் நானே பயந்து கொண்டு இருக்கிறேன் என்னுடைய விஷயத்துலன்னு சொல்லிடுவாங்க. அந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் வருது. மக்கள் எல்லாம் ஓடுவாங்க, யார்கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஓடுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போவாங்க. ஒவ்வொரு நபியிட்ட போகும்போது ஒவ்வொரு நபியும் கையை வச்சிருவாங்க. போங்க போங்க, நானே என்ன பத்தி நான் பயந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த நேரத்துல பெற்றோர்களும் பிள்ளைகளும் உறவினர்களும் இவங்கெல்லாம் எப்படி நமக்கு உதவி செய்வாங்க? அப்ப அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அச்சமூட்டுகிறான், அங்கே எச்சரிக்கை செய்கிறான். அதை பயந்தாவது நீங்க என்ன செய்யுங்க, உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள், உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் செய்த நியமத்துகளை நினைச்சு பார்த்து அதற்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பனு இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது பனு இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. அவர்களை பார்த்து சொன்ன விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான் என்று சொன்னால் இந்த உம்மத்திற்கும் அதை சொல்லுகிறான். உங்களுக்கு செஞ்ச நியமத்துகளை நீங்களே நினைச்சு பாருங்க. என்னென்ன நியமத்துகள் நான் செய்திருக்கிறேன், உங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உங்களுக்கு நான் செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் என்னென்ன இருக்கிறது, உங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களுக்கு நான் செய்யக்கூடிய அருட்கொடைகள் என்னென்ன இருக்கிறது, இதையெல்லாம் நினைத்து பாருங்கள். ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்து எனக்கு நன்றியுள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த சப்ஜெக்டை முடித்துவிட்டு அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில வந்தவங்க தான் பனு இஸ்ரவேலர்கள். பனு இஸ்ரவேலர்கள் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இரண்டு மகன்கள், ஒருவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ப இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் வந்தவர்கள் தான், அவருடைய மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் தான் பிறகு அவர்கள் பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில தான் அதிகமான நபிமார்கள் தோன்றினார்கள். பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் அந்த சந்ததி தான் வந்தாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளிலிருந்து சந்ததிகளிலிருந்து அதிகமான நபிமார்கள் வந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில ஒரே ஒரு நபி, முத்தான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அவங்க ஒருத்தர் தான் நபியாக வந்தாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி. அவங்க தான் அரபுகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அப்ப அந்த அரபுகள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அந்த நபியாக வந்தார்கள். இப்ப அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இப்ப அல்லாஹ் அடுத்து சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்த விதமும் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சோதனைகளை கொடுத்ததை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதாவது இதன் மூலமாக நமக்கு சில படிப்பினைகளை அல்லாஹ் சொல்வதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. சம்பவங்களை சொல்றதுக்கு அது சொல்றதல்ல, கதை சொல்லி ரசிப்பதற்காக கேட்பதற்காக அல்ல. அதுல என்ன படிப்பினைகள் இருக்கிறது, எதை நீங்கள் அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லுவதுதான் அந்த சம்பவங்களை கூறுவதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய ரப்பு சோதித்தான், சில விஷயங்களை கொண்டு சோதித்தான். இங்க கலிமாக்கள் அப்படின்னு வந்திருக்கு. கலிமாக்களுக்கு அர்த்தம் எழுதும் பொழுது சில விஷயங்கள், சில செயல்களை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அந்த சோதனைகளில் அவைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழுமைப்படுத்தினார்கள், அதாவது வெற்றி அடைந்து விட்டார்கள். அந்த அனைத்து சோதனைகளிலும் வெற்றி அடைந்து விட்டார்கள். பிறகு அல்லாஹ் சொன்னான், நீங்க என்னுடைய பரீட்சையில வெற்றி அடைஞ்சிட்டீங்க, அதற்கு பகரமாக உங்களை நான் இமாமாக ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். இமாமாண்டா உலகம் மக்கள் அனைவர்களுக்கும் தலைவராக ஆக்குகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இமாமாக ஆக்குறதுங்கிறது அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு மட்டுமல்ல, கியாமத் வரை உள்ள அனைவர்களுக்கும் இமாமாக ஆக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த இமாமத் பதவி கொடுத்தார். நம்முடைய மார்க்கத்துக்கு பேர் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மில்லத் இப்ராஹிம் தான், இப்ராஹிமுடைய மார்க்கம் தான் சொல்லுவோம். அதே மாதிரி இதுல என்னென்ன மதங்கள் வந்ததோ, மார்க்க மதங்கள் வந்ததோ, அதாவது யூத மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவமாக இருக்கட்டும், எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அவர்களுடைய தீனை அடிப்படையாக வைத்துத்தான் வந்தது.
ஏன்னா அவர்களுடைய சந்ததிகள்ல தான் எல்லாமே வந்திருக்கு. அதனால இமாமாக நான் உன்னை ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சந்ததிகள் மீதும் பிரியப்பட்டு சொன்னாங்க, மின் துர்ரியத்தி ரப்பே, என்னுடைய சந்ததிகளையும் இமாம்களை உருவாக்கு. அப்ப அல்லாஹ் சொன்னா, இமாம்களை உருவாக்குறது, இமாமத் பதவி, ஒரு பதவியை கொடுப்பது என்பது நாம சும்மா அள்ளி கையில கொடுத்துறது அல்ல. மாறாக அதற்கென்று சில வரைமுறைகள் இருக்கிறது, அதற்கென்று சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு கொடுப்போம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொன்னா, காலலா எனால் வாகதி அப்தாலிமீன், என்னுடைய அந்த பொறுப்பை, நான் கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை அநியாயக்காரர்கள் அடைய முடியாது அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப இதன் மூலமா சூசகமாக ஒரு விஷயத்தை சொல்றா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள்லையும் அநியாயக்காரர்கள் வரத்தான் செய்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள்ல அநியாயக்காரர்கள் வருவார்கள், அவர்களுக்கு இது கிடைக்காது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இந்த ஆயத்துல சில விஷயங்களை நாம கவனிக்க வேண்டும். இந்த ஆயத்துல சில விஷயங்களை கவனிக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்ததாக சொல்லுகிறார். அவர்களை சோதித்தேன், அவருடைய ரப்பு சோதித்தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறார். அப்ப அவர்களை சோதித்தது அப்படிங்கிறது எந்த அடிப்படையிலான சோதனை? முதல் விஷயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரீட்சை வைக்கிறது. பரீட்சை எதுக்காக வைப்பாங்க? ஒருவருடைய தகுதியை தெரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக வைப்பது பரீட்சை. அவர் என்ன தகுதியில் இருக்கிறார், பாடம் படிக்கிறாங்க பிள்ளைகள் ஸ்கூல்ல, கடைசியில் பரீட்சை வைக்கப்படுகிறது. அவருடைய தகுதியை அறிந்து கொள்வதற்கான ஒன்றுதான் பரீட்சை. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தகுதி அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியாதா? தன்னுடைய அடியார், தன்னுடைய நபியாக ஆக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய தகுதி அல்லாஹ்வுக்கு தெரியாதா? தெரியும், எல்லாம் தெரியும். இவங்களுடைய என்ன தகுதி இருக்குங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப பரீட்சை என்பது ஒருவருடைய தகுதியை அறிந்து கொள்வதற்காக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன், எல்லா மனிதனுடைய உள்ளங்களையும் அறிந்தவன். அப்படி இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏன் அல்லாஹ் பரீட்சிக்க வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எதற்காக அவர்களுக்கு பரீட்சை செய்ய வேண்டும், அவர்களை சோதிக்க வேண்டும்? தகுதியை அறிந்து கொள்வது நோக்கமா அப்படின்னு சொன்னா, இங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரீட்சித்தது, அவர்களுக்கு டெஸ்ட் வச்சது, அவர்களை பரீட்சை செய்வது அவர்களோட தகுதியை அறிந்து கொள்வதற்காக அல்ல. அவருடைய தகுதி என்ன அப்படிங்கிறத, தகுதியை அறிந்து அவர்களுக்கு பொறுப்பை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல. மாறாக பரீட்சை என்பது சில சமயங்கள்ல சிலரை சோதிப்பது அவர்களை பக்குவப்படுத்துவதற்காகவும் இருக்கு. சில பேரை சோதிப்பது அவர்களை பக்குவப்படுத்துவதற்காகவும் இருக்கும், அவர்களை தர்பியத் செய்வதற்காகவும் இருக்கும். சில விஷயங்கள் அவங்களுக்கு சோதனை அடிப்படையில் அவர்களிடத்துல சோதனை செய்யப்படுகிறது சொன்னா அவர்களை பக்குவப்படுத்துவது. அதனால அல்லாஹ் இங்க சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல இதிப்தலா இப்ராஹிம் ரப்புஹுன்னு சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய ரப்பு சோதித்த பொழுது அப்படின்னு சொல்றாங்க. இங்க இதிப்தலல்லாஹு இப்ராஹிம, அல்லாஹ் இப்ராஹிமை சோதித்த பொழுது அல்லாஹ் என்ற பெயரை சொல்லல, ரப்புங்கிற வார்த்தையை சொல்றான். இதன் மூலமாக குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொல்றான், அல்லாஹ் நமக்கு சூசகமாக அங்க சொல்லி காட்டுகிறான். ரப்பு என்று சொன்னாலே ஒருவரை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை பராமரிப்பவர்கள், பக்குவப்படுத்தக்கூடியவன், தர்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. தர்பியானா என்ன? அவர்களை பக்குவப்படுத்துவது, கொஞ்சம் கொஞ்சமாக சரிபடுத்துவது. அப்ப அந்த தர்பியா அப்படிங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்ததனுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அங்கே நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தர்பியத் செய்வது, அவர்களை பக்குவப்படுத்துவது. எதற்காக? அவருடைய நபித்துவம் கொடுக்கப்படுவதுன்னு சொன்னா அவர்களுக்கு பல பக்குவங்கள் தேவைப்படுகிறது. அந்த பக்குவங்களை அவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சோதித்தான் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனை செய்யப்பட்டது. சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்தெந்த விஷயங்கள்ல சோதிச்சான் அல்லாஹ்? ஒண்ணு அவங்களை பக்குவப்படுத்தணுங்கிறதுக்காக சோதிச்சாங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் சோதனை அவருடைய தகுதியை அறிந்து கொள்வதற்காக அல்ல. சில கஷ்டங்களை கொடுத்து, சில சிரமங்களை கொடுத்து அவர்களை தர்பியத் செய்வது, இதெல்லாம் சரியா செய்யறாரா அப்படின்னு சொல்லி செய்ய வைத்து அவர்களை தர்பியத் செய்வது, அதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை.
அப்ப அவர்களுடைய குணங்களை அந்த குணங்களை பக்குவப்படுத்துவது, அவர்களுடைய முஜாஹதா அந்த தியாக மனப்பத்தினை தியாகத்தினுடைய உணர்வுகளை பக்குவப்படுத்துவது, அந்த உணர்வுகளை சரியாக்குவது, இது எல்லாம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதை பக்குவப்படுத்துவதற்காக சோதித்தான். என்னென்ன விதத்தில் அல்லாஹ் சோதித்தான்? அல்லாஹ் பல விஷயங்களை கொண்டு சோதித்தான் என்று பொதுவாக அல்லாஹ் சொல்லிட்டான். பல விஷயங்களை கொண்டு சோதித்தான். அப்ப என்னென்ன எத்தனை விஷயங்களை கொண்டு சோதித்தான் அப்படிங்கிறதுல சஹாபாக்களிடத்துல, தாபியங்களிடத்துல, குர்ஆன் விரிவுரைகளிடத்துல கருத்து வேறுபாடு நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணிக்கையை சொல்லுகிறார்கள். சில பேர் சொன்னாங்க அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு 10 விஷயங்களை கொண்டு சோதித்தாண்டு, சில பேர் 30 விஷயங்களை கொண்டு சோதித்தான். இப்படி கூடுதல் குறைவாக பல பேர் பல எண்ணிக்கைகளை சொல்லுகிறார்கள். அதுல முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நாம் தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் எதை கொண்டு சோதித்தான் அப்படிங்கிறதுல கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சோதித்தது இருக்குது. அதுல முதலாவது ஒரு சோதனை இருக்கிறது. என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல்ல அவர்களுக்கு தன்னுடைய நேசர் ஹலீல் அப்படிங்கிற அந்த தகுதியை கொடுக்கணும். அப்ப அதனால அவர்களுக்கு அந்த ஹலீல் தன்னுடைய நேசர் தன்னுடைய நண்பர் அப்படிங்கிற அந்த தகுதியை கொடுப்பதற்காக அந்த சோதனைகள்ல அவர்களை வெற்றியடைச்சுன்னா அதற்குரிய பக்குவத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தணும். அப்ப அதற்காக சோதிக்கும் பொழுது முதலாக அல்லாஹ் அவர்களுக்கு சோதித்தது என்று சொன்னா, அவருடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய சமுதாயத்தினர் அனைவர்களும் சிலை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார். சிலை வணக்கத்துல ஊறி போனவர்கள். எந்த அளவுக்கு அவருடைய தந்தையை பற்றி என்ன வருது, அவர்கள் சிலை வணங்கக்கூடியவர், சிலைகளை செய்து விற்கக்கூடியவராக இருந்தார் என்ற அளவிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னா இப்ப அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உத்தரவு, நீங்கள் இந்த சிலை வணக்கத்தை விட்டு விடுங்கள் என்று மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. உங்களுடைய குடும்பத்தார் இடத்துல சொல்லணும், உங்களுடைய சமுதாயத்திடத்தில் போய் சொல்லணும். எந்த சிலை வணக்கத்தில் ஊறி போய் இருக்கிறார்களோ அவர்களை சிலை வணக்கத்தை விட்டு விடுங்கள் என்று முதல்ல போய் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் அனுப்பும் பொழுது முதல்ல இதை சொல்லி அனுப்பல, சிலைகளை வணங்காதீர்கள், விட்டு விடுங்கள் அப்படின்னு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன், இப்படி சொல்லுங்கள் சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் சந்தந்தமாக சிலை வணக்கங்களை பற்றி எல்லாம் அல்லாஹ் வசனங்களை இறக்குகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இடப்பட்ட உத்தரவு என்னன்னு சொன்னா, சிலைகளை வணங்காதீர்கள், சிலை வணக்கத்தை விட்டுருங்க அப்படின்னு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க, தன்னுடைய தந்தையிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. தந்தையிட்ட போய் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனுடைய இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறான். சூரா மரியம்ல அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்துல போய் அன்பாக சொல்றாங்க. இது கால லி அபீஹி யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிரு வ லா யுக்னி அன்க ஷைஆ. என்னுடைய அருமை தந்தை அவர்களே, நீங்கள் ஏன் எதையும் கேட்க முடியாத, பார்க்க முடியாத, உங்களை விட்டும் எதையும் தடுக்க முடியாத அந்த வஸ்துவை எதற்காக வணங்குகிறீர்கள் என்று கேட்டாங்க. அதை போய் ஏன் வணங்குறீங்க? அது உங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்றதை கேட்குமா? நீங்க உங்களை பார்க்க முடியுமா அதால? அல்லது உங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் கஷ்டம் வந்தா உங்களுக்கு அதை விட்டு தடுக்க முடியுமா? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா உதவி செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட எதையுமே செய்ய முடியாதத நீங்க ஏன் வணங்குறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. நீங்களே உங்க கையில செய்யறீங்க அந்த சிலைய, அப்ப அதை எப்படி உங்களை பார்க்கும், உங்களுக்கு சொல்ல எப்படி கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க. யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக ஃபத்தபிஇனி அஹ்திக சிராத்தன் சவியா. என்னுடைய அருமை தந்தை அவர்களே, எனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு வராத ஒரு இல்மு, ஒரு ஞானம் எனக்கு வந்திருக்கிறது. அதனால என்னை பின்பற்றுங்கள், உங்களுக்கு நான் நேரான வழியை காட்டுகிறேன்னு சொன்னாங்க. என்ன பின்பற்றுங்க, நான் சொல்றதை கேளுங்க, உங்களுக்கு சரியான வழியை நான் காட்டுறேன். யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், என்னுடைய அருமை தந்தை அவர்களே, ஷைத்தானை வணங்காதீங்க. இன்ன ஷைத்தான கான லிர் ரஹ்மானி ஆசியா, ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப மாறு செய்தவனாக இருக்கிறான். ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவன், அதனால அவனை வணங்காதீங்க. யா அபதி இன்னி அஃபாபு அன் யமஸ்ஸக அதாபு மினர் ரஹ்மான். கடைசியா சொன்னாங்க, என்னுடைய அருமை தந்தை அவர்களே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வேதனை ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். உங்களுக்கு வேதனை வந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன்.
ஷைத்தானி வலியா, அந்த நேரத்தில் ஷைத்தானுக்கு தோழனாக நீங்கள் ஆகிவிடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன். எனவே இதையெல்லாம் விட்டுட்டு என்னை பின்பற்றுங்க என்று சொன்னா, அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தில் அவருடைய தந்தையுடைய புறத்திலிருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? இவங்க அன்பாக இவ்வளவு விஷயத்தை சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இப்ராஹிம், இப்ராஹிமே, என்னுடைய இறைவனை, என்னுடைய கடவுளை நீ புறக்கணிக்கிறாயா? என்னுடைய நான் வணங்கக்கூடிய என்னுடைய இலாஹை நீ புறக்கணிக்கிறாயா? லஇல்லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக், நீ இதை விட்டு தவிர்த்து கொண்டா உன்னை கல்லால எரிய அடிப்பேன். வஹுஜுர்னி மலியா, என்னுடைய விஷயத்தில் நீ குறுக்கிடாத, என்னை விட்டு ஓடிரு, எங்கேயாவது போயிருட்டாங்க, வீட்டை விட்டு போயிருட்டாங்க. அப்ப முதல்ல அவங்களுடைய தாவத் அழைப்பு பணியுடைய ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு வந்த சோதனை அல்லாஹுடைய புறத்திலிருந்து. அல்லாஹுக்கு தெரியும் இதை செஞ்சா இதான் நடக்கும்னு, வீட்டை விட்டு துரத்தப்படுவார்கள் அல்லாஹுக்கு தெரியும். அப்ப அந்த சோதனையை அல்லாஹ் அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்த்தான். அதன் மூலமாக அவருடைய தியாகத்துல கூடுதலாக இருப்பதை எதிர்பார்த்தான். அவங்க தியாகம் போடணுங்கிறத எல்லாம் எதிர்பார்த்தான். அப்ப அதனால அதற்கு அந்த தியாகத்திற்கு அவர்கள் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டார்கள். அவங்க தந்தை என்ன சொன்னாரு? வீட்டை விட்டு போயிருந்தாரு. அப்ப அவங்களும் அதை சொல்லிட்டு போயிட்டாங்க, வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க, வெளியே கிளம்பி அவங்க போயிட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில். அப்ப அதற்கு அடுத்து தன்னுடைய சமுதாயத்தில் போய் என்ன செஞ்சாங்க? பிரச்சாரம் செஞ்சாங்க. சமுதாயத்தில் பிரச்சாரம் செய்யும் பொழுது என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு, என்ன நடைமுறை ஏற்பட்டுச்சுங்கிறது குர்ஆன்ல விரிவா நீண்ட வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க, நீண்ட விஷயங்கள். அதை சொல்லும் பொழுது அப்ப என்ன செஞ்சாங்க? ஒரு தடவை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டதுதான், திருவிழாவுக்காக போறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிடும் போது நான் நோயாளியா இருக்கிறேன், என்னால வர முடியாதுன்ட்டாங்க. எல்லாரும் போன உடனே அங்க இருந்து சிலைகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க? உடைச்சிட்டாங்க. அதனுடைய பெரிய சிலைக்கு மேல கோடாரியை தூக்கி போட்டுவிட்டு எல்லாம் திரும்பி வந்த உடனே கேட்கிறாங்க, சிலை எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு, யார் செஞ்சிருப்பா? எல்லாரும் சொன்னாங்க பல பேரு, அந்த வாலிபர் இப்ராஹிம் இருக்கிறார், அவர் தான் செஞ்சிருப்பாரு இந்த வேலையை, அவர் தான் இதை செஞ்சிருப்பாரு. சில சமயங்கள்ல ஊர்ல ஏதாவது ஒரு தப்பு நடந்தா உடனே ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த பையன் தான் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் வந்து அந்த ஊர்ல அந்த மாதிரி சேட்டைகள் செய்யறாரு. அப்ப இத மாதிரி சீர்திருத்த சிந்தனை உள்ளவர் இப்ராஹிம் ஒருவர் தான். அந்த ஊர்ல சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பவர், சிலைகளுக்கால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது என்று சொல்லக்கூடியவர் இப்ராஹிம் மட்டும்தான். இந்த சீர்திருத்த சிந்தனை என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல மட்டும்தான் இருந்துச்சு. அதனால அந்த வாலிபர் இப்ராஹிம் தான் இதை செஞ்சிருப்பாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்ராஹிம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அந்த கோடாரி, பெரிய கோடாரியை தூக்கிட்டு அதே கேட்டு பாருங்கட்டாங்க. அது கேட்டு பாருங்க, அது சொல்லும்ல உங்களுடைய இறைவன் தானே. அப்ப எல்லாம் வாயடிச்சு போயிட்டாங்க, பதில் சொல்ல முடியல. என்ன சொல்ல முடியும்? அதை கேட்டா பேசாதுன்னு அவங்களுக்கே தெரியும். அந்த பெரிய சிலை பேசாதுங்கிறது தெரியும். அப்ப சிலை பேசாது, அது கேட்காது, பார்க்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அதை அவங்களால பதில் சொல்ல முடியாமல் வாயடிக்க வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சூழ்ச்சி செஞ்சாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த சிலையிட்ட கேளுங்க, அது பதில் சொல்லும் உங்களுக்கு அப்படின்னாங்க. அவங்க செஞ்சாங்க, எனக்கு முடக்கா பேசுறான்னு சொல்லி. அப்ப கடைசி அவங்க என்ன செய்வாங்க? அதாவது உங்களுக்கு சரியான தீர்வு செய்ய முடியாட்டினா அவனை பிடிச்சி அடிச்சிருப்பா, தண்டனை கொடுத்துரு, அவனை வாய பேச முடியாம ஆக்கிரு அப்படின்னு என்ன செய்வாங்க? கடைசி அந்த முடிவுக்கு தான் வருவாங்க. எது சொன்னாலும் ஏதோ அவன் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பான் இவன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அவருக்கு தண்டனை கொடுக்கறதுதான் தீர்வு. அப்பதான் நாம நாட்டுல நிம்மதியா இருக்க முடியும். இல்லாட்ட இவர் எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு சொல்லி நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி நெருப்புல போடப்பட்டாங்க. அப்ப நெருப்புல போடப்படும் பொழுதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல? இந்த கொள்கையிலிருந்து பின்வாங்கல. அல்லாஹ்வுடைய சோதனை, அந்த சோதனையில் வெற்றி அடைவதற்கான வழிமுறைகளைத்தான் அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்கள். நாம உறுதியாக இருக்கணும் என்று முடிவு செய்தார்கள். நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறது, பெரும் நெருப்பு, நம்ம வீட்டில் எரியக்கூடிய நெருப்புலாம் இல்ல. அது பல நாட்கள் எரிக்கப்பட்டு வானத்தில் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகளுடைய அந்த உஷ்ணத்துல கருகிக்கிற விழக்கூடிய அளவிற்கு அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெரிய நெருப்பு குண்டத்தை மூட்டி பக்கத்துல கூட போக முடியாது, அதுக்கு ஒரு கருவியை செய்து தூரத்திலிருந்து அவர்களை தூக்கி எரிகிற மாதிரி ஒரு கருவியை செய்து தூக்கி எரியப்படுகிறது. அந்த நேரத்திலும் அவர்கள் தன்னுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்க. சின்ன சின்ன கஷ்டம் வந்தவுடனே நாம் என்ன செய்யலாம்? தீனுக்கு முரணாக நடப்பதற்கு துணிந்து விடுகிறோம். மார்க்கத்தை விட்டு விடுவதற்கு நம்முடைய சமுதாயம் துணிந்து விடுகிறது, சின்ன விஷயங்களுக்காக, சின்ன கஷ்டங்களுக்காக. இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு சொல்லப்படுகிறது. சொன்னா சோதனைகள் வரும் பொழுது நீங்கள் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை சொல்லி காட்டினான். கண்ணியத்திற்குரியவர்களே, அவன் போடப்பட்ட பிறகும் இப்பவும் அல்லாஹ் அங்க என்ன செய்யறான்?
அங்க ஒரு சோதனை வைக்கிறான். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அந்த நேரத்தில் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? இது வானவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்ல. அங்க சொல்ல போய் கேளுங்க, என்னுடைய கலீல் இப்ராஹிம் இடத்துல ஏதாவது உதவி தேவையான கேட்டு வாங்கன்னு கேட்டு சொல்ல. அப்ப போன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். என்னுடைய அல்லாஹ் எனக்கு போதுமானவன், நீங்க என்ன வர்றது, உங்களுடைய உதவிலாம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் உதவி செஞ்சு என்னை காப்பாற்றணும்னு முடிவு செஞ்சான். நெருப்பில எரியாமல் நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவன் நினைத்தால் அவன் பாதுகாக்கட்டும். இல்ல நான் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்றதால் அவனுடைய விருப்பமாக இருந்தால் நான் எரிந்து சாம்பலாகிக் கொள்கிறேன், உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லினார். அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொன்னா, கூனி பர்தம் வ சலாமா அலா இப்ராஹிம், யானாரோ கூனி பர்தம் வ சலாமா, நெருப்பே இதமான குளிர்ச்சியாக இப்ராஹிம் மீது ஆகிவிடு என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். அது இதமான குளிர்ச்சியாக ஆகிறது அப்படின்னு சொன்னா, சில சமயங்களில் குளிர் கடுமையாயிட்டா கூட அது ஒரு வேதனை ஆயிடும். அப்ப அதனால இதமான குளிர்ச்சியாக, தாங்கிக் கொள்ளக்கூடிய உடலுக்கு தேவையான அளவிற்கு குளிர்ச்சியாக ஆகிவிடு என்று சொன்னா, அந்த நெருப்பு அவர்களுக்கு பூங்காவாக காட்சி அளித்தது. வெளியில் உள்ளவங்களுக்கு பூரா அது நெருப்பாக தெரிஞ்சு, அவர்களுக்கு அது பூங்காவாக இருந்துச்சு. அப்ப அதுக்குள்ள வச்சு அல்லாஹ் என்ன செஞ்சான், பாதுகாக்கவும் செய்தான். அப்ப இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளில் இரண்டாவது ஒரு சோதனை. இன்னும் பல சோதனைகளை பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களில் நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் பல விஷயங்களை கொண்டு சோதித்திருக்கிறான். அந்த சோதனைகளில் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். அதுபோன்று நமக்கும் சோதனைகள் வரும், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு கஷ்டம் வருகிறது, முசீபத்து சோதனை, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகள் தான். சோதனைகளில் வெற்றி அடைவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சோதனைகளில் வெற்றியை நோக்கி போகிறார் என்று சொன்னா அதற்கு அடையாளம் என்னன்னு சொன்னா, சோதனை வரும்பொழுது அல்லாஹ்வை முன்னோக்கி செல்வது. அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ளத்துல வருதுன்னு சொன்னா நான் வெற்றியை நோக்கி செல்கிறேன். சோதனை வரும் பொழுது அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறேன் அப்படின்னு சொன்னா நான் சோதனைகளில் தோல்வி அடைகிறேன் என்று விளங்கிக் கொள்ளும். அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணும், அல்லாஹ்வை பக்கம் முன்னோக்கணும், அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டும். இதுதான் சோதனைகளில் வெற்றி அடைவதற்குரிய வழி என்பதை இந்த சம்பவத்தில் அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் தன்னுடைய குர்ஆனுடைய வசனங்களில் என்னென்ன படிப்பினைகளை வைத்திருக்கிறான், அந்த படிப்பினைகளை உணரக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருவானாக.